தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சத்யராஜ் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு வீடியோன்னு வெளியிட்டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அந்த பேச்சிலே ஒரு பம்மல் தெரியுது. அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் அவருக்கு இருக்குது. அது மூஞ்சிலையும் தெரியுது, அவரும் சொல்லிட்டார். இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்காக வெறும் வாழ்த்து மட்டுமே சொன்ன இவர் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசினார் அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க. விஜய் வந்து நீங்கள் சினிமாவிலேயே இருங்க, ஆட்சியை நாங்கள் பார்த்துக்குறோம், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்த்துப்பாரு, அவர் இருக்கார், நீங்களாம் சினிமாவில் இருங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கிண்டல் பண்ணார். அதுக்கப்புறமா நீங்களாம் சினிமாவில் தான் இருக்கணும், ஏன்னா சினிமாவில் தான் எங்களுக்கு உங்களை பிடிக்கும், என்டர்டைன்மெண்ட் நீங்கள் தான், அதனால் நீங்கள் சினிமாவுக்கே போயிடுங்க, அவர் அனுப்பி வச்சிடணும் அப்படின்லாம் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போது விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார். இப்போ நீங்கள் சத்யராஜ் அவர்கள் நீங்கள் தனியாக போய் நடிங்க, நாங்கள் விஜய் சிஎம்மாக தான் பார்க்க ஆசைப்பட்றோன்னு சொல்லி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆகிட்டாங்க. இப்போ சத்யராஜ் அவர்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது வாழ்த்து வீடியோ சொல்லணுமே. அந்த வாழ்த்து வீடியோ சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய தோல்வி மன வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து திமுகவுக்கு தான் நாங்கள் ஆதரவும் தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவரோட மகள் திவ்யா சத்யராஜ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம், மக்களுக்காக நாங்கள் பணி செய்வோம், அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொம்பு தண்ணி வாங்கி குடித்தாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி சொம்பில் தண்ணி வாங்கி உங்கள் வீட்டில் குடிக்க முடியுமா, இந்த மாதிரி வந்து நிற்க முடியுமா அப்படின்லாம் பேசிட்டு ஓட்டு சேகரித்தாங்கன்றது தெரியல. ஓட்டு சேகரிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணது. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஓட்டு இல்லை, தேர்தல் அரசியல் இல்லை, மக்கள் பணின்றதான் முக்கியம், நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் தேர்தலை சந்திக்காமல் செஞ்சுட்டு போக வேண்டியதானே. தோல்வி அடைஞ்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறது. சத்யராஜ் அவர்கள் உடனே ஃபேஸ் எல்லாம் மாறி பார்த்தோன்னா வாழ்த்து தெரிவிச்சுட்டு தன்னோட சோகத்தை பகிர்ந்துட்டு போயிட்டார். இப்போ இவங்க 2 பேரும் சிபிராஜ் அவர்கள் வீட்டில் எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது 6 மணிக்கு மேலே வடிவேல் அவர்கள் குடிச்சிட்டு வந்து வீட்டில் கலாட்டா பண்ணுவார்ல, அவரோட அப்பா படுத்துட்டு இருப்பார், 7 மணிக்கு உனக்கு அப்படி என்னடா தூக்கம் அப்படின்னு உதைப்பார்ல, அந்த ஒரு சீனை மீமாக போட்டிருந்தாங்க. சிவராஜ் வந்து சத்யராஜ் இப்படி தான் டீல் பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில் அப்படின்னு. அந்தளவு பயங்கர காமெடியாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவங்க விமர்சனம் பண்ணுறதே அப்படின்றதையும் தாண்டி கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, கிண்டல் பண்ணாங்க. அதை தான் நம்ம பேசுகிறது. விமர்சனம் பண்ணுறது வேறு, கிண்டல் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது வேறு. அதை இவங்க பண்ணாங்க. அதனுண்டான பலன் தான் இப்போது இவங்களுக்கு எதிர்வினை ஆற்றிருக்கு. விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார். என்னெல்லாம் பேசுனாங்களோ அதற்கு எதிர்மறையாக தான் விஜய்க்கு எல்லாமே நடந்திருக்கு. அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார். இவங்க இப்போ வந்து புலம் வேண்டி தான். இனி இவங்களுக்கும் சிஎம் விஜய் தான். அப்படியே புலம்பிட்டே இருக்கட்டும் 5 வருஷத்துக்கு, நம்மளும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதனால் யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றது இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்றது எல்லாருக்குமே புரிய வச்சுருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியாக தமிழக மக்கள் அதை கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு நம்மளும் அதை கொண்டாடுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.